மழை வரப்போகுது இன்னைக்கு. நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப புது அப்டேட் என்னன்னா இது நல்லா அழகா இருக்கு. இப்ப கீழே இருக்கிறதோட சூப்பரா. ஆமா இது வந்து நான் இவ்வளவு இடம் இருக்குது, இன்னும் சின்னதா இருக்குதான் சங்கீதாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலான்னு ஊருக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போயிட்டு பொழுது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளா வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருக்குமே உடம்பு சரியில்லை. ஆமா, பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு சரியில்லாதாச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாவே தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே கிடந்தேன். மறுநாள் தான் அவளுக்கு வந்து சிரப்லாம் போட்டு அதுக்கப்புறம் சரியா போச்சு. அதுக்கு சரியா போற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் டேப்லெட்லாம் வாங்கி போட்டு இன்னுமே சரியா போடுது. அப்படியே தொண்டை வலி சளி பிடிச்சி பாடி பெயின் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. சரி எனக்கு தான் கொஞ்சம் சரியாச்சுன்னு பார்த்தா அடுத்து பேபிக்குமே வந்துடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமா ஒண்ணுமே முடியல. அதனாலதான் நேத்து வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எதுவுமே எடுக்க முடியல. இவரு படுத்த படிக்க ஆயிட்டாரு இன்னைக்கு. அப்புறம் நேற்று சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேபி ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து டேப்லெட் நிறைய 5 டேப்லெட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 5 டேப்லெட். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம். நானும் இந்த டைலாக ஒரு டைமும் சொல்றேன். இதுக்கப்புறம் கரெக்டாக 11 மணிக்கு நம்ம வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்னா எங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போனால் ஒன்று வந்து ஏதாவது ஒரு வேலை இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ போடலாம். இப்போ குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. இப்போ நாங்கள் 2 நாள் ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, சைட்ல கொஞ்சம் வேலைலாம் நடந்துருந்தது. ஸோ அது போய் பார்க்கலாம். அப்படியே வந்து செவத்துக்குலாம் தண்ணி அடிக்கிற வேலை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தண்ணி நல்லா கியூரிங் பண்ணாதான் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நாங்க படியெல்லாம் கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல படி கட்டணும். அது வந்து இன்னும் நல்லா கியூரிங் பண்ணலாம் போயிட்டு. டெய்லி மார்னிங் போயிட்டு கியூரிங் பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே நம்ம வீட்டோட அப்டேட்டும் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வீட்டை போய் காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க போனோம். நானும் வந்து போய் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிருக்கோம். இது கூல் ட்ரிங்க்ஸ் இல்லடி, கும்பாபிஷேக தண்ணி சொல்லு. கும்பாபிஷேகம். அம்மா வந்து கலசம் வாங்கிட்டு வந்தார்ல அப்பா, அதுல வந்து தண்ணி ஊத்தி குத்து அமிச்சாங்க. வீட்டுலாம் புது வீட்டுல வந்து தெளிக்க சொன்னாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக தண்ணி தெளிக்கலாம்னு எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு தண்ணி கியூரிங் பண்ண போலான்னு பார்த்தா கும்பாபிஷேக தண்ணி தெளிக்க போறா. ஆமா சரி, கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டுன்னு இருக்கா. இத இப்ப நீங்க 2 பேரும் வரலன்னா டக்குன்னு தண்ணி ஊத்திட்டு வந்துட்டு இருப்போம். நானு இவங்க 2 பேரும் பார்க்க வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே கூப்பிடுவேன், பேபி என்னை கூட்டும் சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுட்டே போக மாட்டாரு. எனக்காவது போறச்சுன்னா கூட்டி நான் நடந்து போவான். ஒரு சில டைம் நடந்து போறது பால் மண்ணு அப்படி வீட்லயே உட்காந்துருவோம். சரி நீ போய் பாக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிருக்கா. அது மட்டும் இல்ல கும்பாபிஷேகம் தண்ணி தெளிக்கணும்ல. சரி வாங்க. அதுதான் முக்கியமா கிளம்பி. வீடு ஃபுல்லா மெட்டீரியலா இருக்கு. ஆமா, பரவாயில்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக தண்ணி தெளிப்போம். இந்த ரூம்ல சொல்லி தெளிச்சுக்கலாம். சரி, இந்த ரூம் தான் எல்லாம் ஸ்டே பண்ற இடம். அதனால ரொம்ப ஈரமாக்காம அந்த ஹோட்டல்லாம் போக பயமா இருக்கு. 5 கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நான் வந்து வீடியோவில் வந்து 2 கோயில் தான் வந்து காட்டியிருப்போம். பட் 5 கோயிலில் பண்ணாங்க. 2 பிள்ளையார் கோயில், கன்னியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், அப்புறம் ஐநாரப்பன் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது அப்டேட் என்னன்னா, இது படிக்கட்டு வந்து கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படி கட்டாத இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட மொட்டை மாடி போய் பார்த்ததே கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் போட்டாங்கல்ல. ஆமா மெத்த ஒட்டும் போது சாமி படைக்கிறதுக்காக தையக்கான்னு சொல்லிட்டு அந்த மத்த படிக்கட்டுல இருந்து பக்கத்து வீட்டு மாடியில இருந்து ஏறி வந்தது. ரொம்ப பயந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஏறி வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தெளிலாம் வான்னு கூட்டாரு. இருந்தாலும் எனக்கு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்குதான் மேல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்பதான் படி கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க படி கட்டியாச்சு. மேல போறதுக்கு ஹெட்ரூம் முடிஞ்சிச்சுன்னா வேலையே முடிஞ்சுது. ஆமா, ஹெட்ரூம் ஒர்க் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரூம் கட்டாதனாலே வந்து நம்ம வீடு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா எப்படினாலும் மழை பெய்யுதுன்னா தண்ணி வந்து உள்ள வந்துடும். முன்னாடி ஏன்னா ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகணும்னா நம்ம வீடு ஃபுல்லா மூடனாதான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். ஆமா, ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஓப்பன்ல தான் இருக்கு. பெட்ரூம் வந்து கட்டு வேலை போட்டிருக்காங்க. இன்னும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் போடல. போட்டு தானே போடுவாங்க. வீணி ஒட்ட போறீங்க இல்ல, சீலிங் கான்கிரீட் போட்டுடலான்னு இருக்கோம். கான்கிரீட் போடுறோம். ஆமா, அப்புறம் மேலே கீழே எழுப்புற மாதிரினா பாத்துக்கலாம். அப்படியா? ஆமா, சரி வா மெத்த படிக்கட்டு வழியா போய் மொட்டை மாடிக்கு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் போட்டிருக்க படிக்கட்டு.
இது நல்லா அழகா இருக்கு பாபி. கீழே இருக்கிறதோட சூப்பரா. ஆமா இது வந்து நாங்க போட்டது. சின்னதா இருக்கு அழகா. இந்த பின்னாடி இருக்கிறதுமே வந்து லென்ஸ் நல்லா கம்மியா இருக்கு. மேல போனா இதான் ஹெட் ரூம் 3 அடி தான். இப்போ ஜாலியாக ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த படிக்க 6 இன்ச்சு 6 இன்ச்சிலே போட்டிருக்கோம். ம் நம்ம புது வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ நாளாச்சு நம்ம மொட்டை மாடிக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. மொட்டை மாடிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நீ. அப்புறம் எப்போ வந்து காங்கிரீட் போடும்போது வந்து அதோட சரி வரவே இல்லை. அவ்வளோதான், அதுக்கப்புறம் வரல. தண்ணி குடிக்கிறது இல்லைம்மா இது. அந்த தண்ணி மாற்றி ஆனா நம்ம ஹெட்ரூம் நடுவுல வரதுனால நடுவுல வரணும் ஓரமா வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரமா தான் வருது. 3 அடி தானே செஞ்சா அது. இன்னும் அந்த அளவுக்குலாம் பெருசா ஒன்றும் இடத்த அடைக்கல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இடம் இருக்குது மெத்தையில பாரு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இடம் இருக்குது. இன்னும் சின்னதா இருக்குதான் சங்கீதாக்கு. ஆமா இங்கேருந்து பார்த்தா நம்ம தங்கி இருக்கு நம்ம வாடகை வீடு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்தே நாங்கள் பார்ப்போம். அங்கேருந்து நான் வந்து பார்ப்பேங்க வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டுனா ஹெட்ரூம் போட்டோம்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இங்கே பூசியாச்சுல்ல அழகா. சைட்லாம் பூசி இருக்கு. வெளியில அவுட்டர்ல எல்லாமே பூசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்ரூம் கிட்ட பூசணும். ஹெட்ரூம் பூசினா வேலை முடிஞ்சது. அப்புறம் ஃப்ரண்ட் எலிவேஷன் சரியான ஹைட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு. ஆமா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா வியூலாம் சூப்பரா இருக்கும். எல்லா சைடுமே பாக்குறதுக்கு. ரோடு இருக்கு பக்கத்துலயே. அவ்வளவுதான்ப்பா. மெத்தைக்கு வந்தாச்சு. மெத்தைக்கு வந்தாச்சு. ஜாலியா சுத்தி பாத்துரு. அப்படி போ அந்த மெத்தைக்கு போ. கார்னர் இருக்கு. எல்லா பக்கம் போய் வியூ பாரு. இங்க வந்து தடுப்பு சுவர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹெட்ரூம் என்ன பண்ண சொல்ற? படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போட்டதுனால இங்க வருது ஃப்ரெண்ட்ஸ். படி வேற ஒண்ணும் இல்ல. படி வீட்டுக்குள்ள முன்னாடி வரும். அப்படியே எலிவேஷன் அப்படியே ஹைட்டா தூக்கி வரும் பாத்தியா. ஆமா அது மாதிரி முன்னாடி வந்திருக்கோம். நம்ம பின்னாடி நம்ம வீட்டுக்கு நடுமத்தில படிக்கட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இங்க வருது ஹெட்ரூம். பரவாயில்ல விட. எனக்கு ஏதாவது வந்து இது பண்ணும்போது இங்க ஒரு ஓடு போட்டா இங்க ஒரு ரூம் மாதிரி ஆயிடும். ஆமா இது ஒரு வீடாவே கட்டலாம். இப்போ இந்த காலம் வச்சிருக்கோம்ல டம்மி காலம். இந்த காலமும் அங்கே ஒரு காலம் இருக்கு. அந்த இந்த இதுவும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக காலத்தை ரைஸ் பண்ணி அப்படியே மேலே ஒரு வீடு கட்டிக்கலாம் ஃபியூச்சரில் கட்டணும்னா. ஆமாம் ஏன்னா அதுக்கும் சேர்த்து தான் நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். ஆமாம் நல்ல பெரிய ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கோம். ஆமாம் தண்ணி அடிக்கலாம். ஓகே தண்ணி அடிக்கிறது இல்லை சங்கீதா கியூரிங் பண்ணுறது. தண்ணி அடிக்கிறதுனா எல்லாம் தப்பா நினைச்சுக்க போறேன். சரிப்பா மழை வரப்போகுது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் தண்ணி வந்து கியூரிங் பண்றது நான் தான். சங்கீதா இன்னைக்கு வந்து நான் வரேன் சைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரு தண்ணி பார்த்தாலே ஜாலியாக தான் இருப்பாரு. இது நேற்று தான் கட்டினது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெட்ரூமு. அதனால இப்போ நல்லா கியூரிங் பண்ணாதான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரி குடு பாப்பா மேல அடி தண்ணி அடி தண்ணி அடி. ஏய் சூப்பரா வெளியே சிந்தாதே பண்றாரு பாரு. அதுதான் ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ன்றது. தண்ணி நிறைய ஊத்தணும். நான் அப்படியே தெளிச்சு விட்டேன். பேபி அப்படியே அழகா வந்து வழியே விடுற தண்ணி. எத்தனை நாள் இது மாதிரி வந்து பண்ணணும் பேபி? ஒரு இது பண்ண மினிமம் ஒரு வாரம் ஊத்தணும். ஒரு வாரமா? ஒரு வாரம். கான்கிரீட்னா 5 நாள் 14 நாள். காங்கிரீட்னா மெத்த கட்டி ஒரு வாரம் மினிமம். அதுக்கப்புறம் நீங்க ஊத்தலாம். ரொம்ப நாளும் ஊத்தக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிழலாக ஒரு இடம் பார்த்து உக்காந்துட்டோம். பேபி தான் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாரு செவத்துக்குலாம். ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜில்லுன்னு காத்தோட்டமாக நல்லா இருக்குது. அந்த சைட்லாம் வெயில் காயுது. நிழலில் உட்காந்து நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஜஷித் அவங்க அப்பாவை பார்த்து சிரிச்சுன்னுக்கிறாரு. இங்கே வந்து உக்காந்தாலே ஒரு ஜாலி தான். ஆமாம் அழகா அங்க உக்காந்துன்னு வந்தேன். வந்து ஓடுங்க ஓடுங்க தண்ணி அடிச்சு தட்டி விடுறாரு.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடிக்கு வந்து ஃபுல்லா தண்ணி எல்லாம் அடிச்சாச்சு. எல்லாருக்குமே வந்து குரல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காது அடிச்ச மாதிரி தொண்டை அடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசின்னு இருக்கும். ஸோ தண்ணி ஃபுல்லா அடிச்சாச்சு. நானும் மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தேன்னா கும்பாபிஷேகம் தண்ணிலாம் தெளிச்சிட்டேன். இன்னும் கீழே வந்தவொடனே கீழே தண்ணி தெளிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்துட்டேன் நான். ஸோ கீழே தண்ணி தெளிச்சிட்டேன். அப்படியே கிளம்பலாமா வீட்டுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் வீடு அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பூசி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹெட்ரூம் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ரூம் ஒர்க்கும் எலிவேஷன் ஒர்க்கும் முடிச்சுட்டா நம்ம அடுத்து பெயிண்டிங் ஒர்க் போயிடலாம். இதுதான் ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்கள் கார்த்திகை மாதம் தான் வீடு கொடுத்தோம், கிரகப்பிரவேசம் போகணும்னு சொல்லிட்டு எங்களோட ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் வேலை ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. அது மட்டும் இல்லை, அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா அப்புறம் ரொம்ப பைசாலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக கம்ப்ளீட்டாக ஆகாது. நம்ம வந்து நினைச்ச மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது கார்த்திகை மாசத்துக்குள்ள. அது இன்னும் 2 மாசம் தான் ஆகுதுல்ல. ஆடி போய் ஆவணியம் வந்து வந்துடுச்சு. இன்னும் புரட்டாசி ஐப்பசி தான் நடுவில் இருக்கு. அதனால பண்ண முடியாது. சரி பொறுமையா பண்ணலாம். தை மாசம் வந்து பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம சொல்லும் Q&A வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கார்த்திகை மாசம் போங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆசைதான், ஆனா வேலை கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். ஸோ எப்போ நடந்தாலும் சரி, அது எப்போ நடக்கணும்னு வந்து இருக்கோ அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அது நடக்கும் போது நடக்கும் சொல்லிட்டு நம்ம ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இருக்கிற வீடுமே எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சூப்பராக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அதனால அப்படியே பொறுமையா பண்ணுவோம் இல்ல? ஆமா, பைசாவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால ஸ்லோவா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாமா? என்ன பண்ற சங்கீதா? வீடு சுத்தி தெளிச்சிட்டு வர. சரி சீக்கிரமா வந்து பார்த்தேன்னா வீடு வேலை முடியணும், வீடு வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லா தெளிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவத்துக்குலாம் தண்ணி அடிச்சுட்டு அப்போ நான் கும்பாபிஷேகம் தண்ணி எடுத்து போனேன். அப்ளை பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பேபி சொல்லிட்டு இருந்தாரு அடிக்கலாமா கும்பாபிஷேகம் தண்ணி தெளிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாவே கேட்டுருந்தாரு. புது வீடு இல்லை சார் நல்லா சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெளிக்கலாமான்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் கொல்லிக்கெல்லாம் எடுத்துட்டு போவோம். நல்லது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தெளிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்கணும்னு தோணுது அங்கெல்லாம் தெளிச்சா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவும் மைண்டில் இது பண்ணாத போயிட்டு வீட்டுலாம் வந்து தெளிச்சுட்டு வந்துட்டோம். அது தெளிக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து யாராவது பண்ணாங்கன்னா கூட ஒரு தெரிஞ்சுக்கலாம்ல. தெரியாதவங்க நான் தெரியாம பண்ணியிருக்கேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் பண்றது ஃபுல்லாவே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதெல்லாம் அடைக்குது, ஒரு மாதிரி வந்து டயர்டாகவே இருக்கு. ஸோ பேபியுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்காரு. இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து நம்ம வீடியோ போடலாம். ஸோ எங்களுக்கு வந்து வீடியோ போடாதே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான டைமுக்கு வந்து வீடியோ போடவே முடியல. ஒரு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணாங்க நீங்கள் ஒழுங்காக வீடியோவே போட மாட்டேங்க 11 மணிக்கு. நான் வெயிட் பண்ணி எனக்கு தலைவலியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தலைவலி. வீடியோ போட ஒரு நாளைக்கு நீங்கள் வீடியோ போடலனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நீங்கள் வீடியோ போடலையே என்ன போடுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக ப்ரெஷராக ஆகுற மாதிரியே இருக்கும். கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான முயற்சி வந்து எடுக்கிறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய் பாய்.